Dr. NGR Educational and Research Institute, University, Madurai, Chennai. சார் வணக்கம் சார். வணக்கம். இந்த வாரம் வந்த படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமா ஏதாவது ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்படி ரொம்ப சைலண்டாக இருக்கிறத பார்க்கும்போது பிடிக்கலன்னு தோணுது. சரி, அது பிடிக்குதோ பிடிக்கலையோ அது நீங்கள் உங்ககிட்ட இருந்து தான் இந்த தகவல் தெரிஞ்சுக்கணும். பட் மதராசி படத்தோடைய வெளியீடும் ஒரு புறம் வந்து காந்தி கண்ணாடி அப்படின்ற படம். ஸோ மதராசி அப்படின்ற ஒரு விஷயம் ஏஆர் முருகதாஸோட செம காம்போவில். பட் ஒருவேளை ஆடியன்ஸ் எல்லாமே துப்பாக்கி அந்த படத்துடைய மாஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அண்ட் ஆடியோ லான்ச்சும் பெரிய லெவலில் எப்படி போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த படத்துடைய மந்தம் பற்றி சொல்லுங்கள். மந்தம்னு நீங்கள் கேட்டதுனால வேறு வழி இல்லை, இந்த ஓப்பனிங்லேருந்தே ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது. ஆக்சுவலாக புக்கிங்லாம் ரொம்ப குறைவாக தான் இருந்திருக்கு. பெரிய ஓப்பனிங் இப்போ அஜித் விஜய் படங்கள் வரும்போது ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும்ல, அது இல்லை. தனுஷ் சிம்புவுக்கு இருந்த ஓப்பனிங் கூட சிவகார்த்திகேயனுக்கு இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த படத்திற்கு. அது போக போக மாறலாம். இப்போ நாளைக்கு நாளைக்கு கூட அது மாறி இன்னும் பெரிய கூட்டம் வருவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. என்னென்னா அந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் காட்சிகளுக்காக பார்க்க வேண்டிய படம். பட் ஓப்பனிங் இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுவும் சிவகார்த்திகேயன் இன்னொரு விஜய், அடுத்த விஜய் இவர் தான்லாம் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் என்ன காரணத்தினால இப்படி வந்து புக் மை ஷோ டல்லாக இருக்குது இந்த படத்துக்கு அப்படிங்கிறது நம்ம புரியல. தியேட்டர்லேயே போய் கவுண்டரில் டிக்கெட் வாங்குகிற அளவுக்கு இன்றைக்கி நிலைமை ரொம்ப சுமூகமாக இருக்குன்னுலாம் சொன்னாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நமக்கு. மற்றபடி படமாக பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான படம். அதில் ஒன்றும் அந்த உழைப்பெல்லாம் கட்டாயமாக நம்ம வந்து தலைவணங்கி தான் ஆகணும். அப்படி வந்து ஒரு ஆங்கில படங்களுக்கு இணையான ஒரு ஃபைட் காட்சிகள் படத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 ஃபைட்டு, தாறுமாறான ஃபைட்டு 4மே. நீங்கள் அப்படி சாதாரணமாக கடந்து போக முடியாது அந்த ஃபைட்டை. படத்தில் ஃபைட் இருக்குலாம் சொல்லிட்டு போக முடியாது. நெருப்பு தான் ஒரு ஃபைட்டும். அப்படியே ரொம்ப மெனக்கட்டு பண்ணியிருக்காங்க. ஃபைட் மாஸ்டர்ஸுக்கு முதல்ல நம்மளுடைய பாராட்டுகளை சொல்லிடலாம். அப்புறம் படம் வந்து ஒரு 2.25 மணி நேரம் கிட்டத்தட்ட எடுத்திருக்காங்க. அது வந்து எப்போவுமே இந்த 2.5 மணி நேரத்தை தாண்டிட்டோம்னா ஒரு ஆபத்து எல்லா படத்துக்கும் உண்டு. மகதீரா மாதிரியோ, மகதீரா இல்லை, இந்த பாகுபலி மாதிரி படங்களுக்கு தான் அதெல்லாம் விதிவிலக்கு. 3 மணி நேரம் ஆனால் கூட நம்ம உட்காந்து பார்க்கலாம், அப்படிப்பட்ட படங்களாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பெரும்பாலான படங்கள் ஒரு 2.5 மணி நேரத்தை தாண்டிச்சுனாலே கொட்டாவி வந்துடும். இப்போ இந்த படமும் கிட்டத்தட்ட 2:50 நிமிஷம். அது வந்து நமக்கு டயர்டாகிடுது சில கட்டத்தில். எப்படா படத்தை முடிப்பாங்கங்கிற அளவுக்கு ஒரு டயர்டை கொடுக்குது. பொதுவாக பார்க்கும்போது ஒரு பெரிய ஹிட்டு படம்னு சொல்ல முடியாது, அதுக்காக தோல்வி படம்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான ஒரு படம். ஓகே. இதுக்கு ஈக்குவலாக, ஏன்னா விஜய் டிவியிலேருந்து வந்த ஒரு 2 ப்ராடக்ட்டு. ஸோ இந்த தனியார் தொலைக்காட்சி வந்து உருவாக்கின ஒரு 2 பொக்கிஷமாகவும் இதை பார்க்கலாம். ஒரு பக்கம் வந்து கேபிஒய் பாலா அவருடைய ஸ்டைல், ப்ளஸ் இவர் வந்து முதல் படமும் கூட இவருடைய அறிமுகம் நாயகனாக வந்திருக்காரு. ஸோ இந்த படத்தோடைய காம்போ பற்றி சொல்லுங்கள். உள்ளபடியே வருத்தம். ஏன்னா இந்த கேபிஒய் பாலாலாம் பெரிய சக்ஸஸ் ஹீரோவாக வரணும்னு நினைக்கிற ஆயிரக்கணக்கானவர்களை நானும் ஒருத்தன். ஏன்னா பேசிக்கலாக அவருடைய குணம், அவரெல்லாம் ஜெயித்தா அவரால் ஒரு 1000 பேர் வாழ்வாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு எப்போவுமே உண்டு. ஆனால் அவருடைய முதல் படம் இது, ஹீரோவாக நடித்து அறிமுகமாகிற ஒரு முதல் படம் அப்படிங்கும் பொழுது அவர் இந்த கதையில் எவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக இருந்திருக்கணும். இது நமக்கு முழுக்க நமக்கு பெருமை தருகிற ஒரு படமாக இருக்கான்லாம் அவர் பார்த்துருக்கணும். அவர் ஏதோ படத்தில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்துட்டுருக்கார். ஹீரோ வந்து பாலாஜி சக்திவேல் தான். இவர் வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி படத்தில் வர்றாரு. பெருசாக நடிப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லை, அவர் நடிக்கவும் இல்லை. படமும் சுவாரஸ்யமற்ற ஒரு படமாக இருந்துருச்சு. அது படமாக பார்க்கும்போதும் ஃபெயிலியர் படமாக படுது. அவரும் தனிப்பட்ட முறையில் வந்து இவர் எதுக்கு இந்த படத்தில் நடித்தாருங்கிற அளவுக்கு ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டார். டோட்டலாக அந்த படம் வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் தான் காந்தி கண்ணாடி. ஸோ இந்த மாதிரியான ஏன்னா ஆடியோ லான்ச் அப்படிங்கும்போது ஒரு முதல் படம், இந்த ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு 10 படம் பண்ணவருக்கான ஒரு ஆடியோ லான்ச்சுக்கான எஃபெக்ட் இருந்தது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆடியன்ஸும் அந்தளவுக்கு சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து? அதுதாங்க, இப்போ பாலாவுக்குன்னு ஒரு தனிப்பட்ட அன்பு எல்லார்ட்டையும் இருக்குல்ல. அப்போ அவங்க எல்லாருமே வந்து பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சி வராங்க. அதற்கேற்ற ஒரு படத்தை அவர் செலக்ட் பண்ணியிருக்கணும்ல. இப்போ ஒரு தன்னை சுற்றி தான் அந்த கதை நடக்கணுங்கிறதையாவது முதல்ல அவர் புரிஞ்சு வச்சுருக்கணும்ல. இவரை விட்டுட்டு யார் பின்னாடியே போயிட்டுருக்கு கதை. அப்போ அப்படி ஒரு கதையை செலக்ட் பண்ணுற அளவுக்கு எப்படி இவர் சினிமா நாலேஜ் இல்லாமல் இருக்காரா அப்படிங்கிறது புரியலையா. ஒரு சாதாரண இப்போ விஜய் சேதுபதி பையனே ஒரு கதைன்னா நம்ம எப்படி இருக்கணும் அதில் நினச்சி அவரை சுற்றி காட்சிகளை ரெடி பண்ணுறாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது
இவர் எப்படி இப்படி ஒரு படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டாருன்னு நமக்கு புரியவே இல்லை. ஏன்னா ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த படம் நல்லா இருக்குன்னுலாம் நமக்கு சில பேர் சொன்னாங்க. அதை நம்பி நம்ம பல இடங்களில் உட்காந்து படம் நல்லா இருக்குன்னுலாம் நான் சொல்லியிருந்தேன். படமாக பார்த்துட்டு நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். என்னடா இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்களே. அப்போ இந்த வாரம் வந்த படங்களில் நீங்கள் பெருசாக எந்த படத்தை பற்றியும் பேசுகிறதுக்காக ரெடியாக இல்லைன்னு மட்டும் இப்போ தெரியல. பேட் கேர்ள்னு ஒரு படம் இன்னும் தான் பார்க்க போகிறேன் நான். ஒருவேளை அது ரொம்ப நல்லா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரில. ஏன்னா ஒரு சர்ச்சைக்குரிய படமாக பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய கட்ஸு அந்த படத்துக்கு. அந்த கட்டு என்னென்னலாம் வார்த்தைகளை கட்டு கொடுத்துருக்காங்கன்னு போய் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெண் எடுத்த படமாங்கிற சந்தேகமே வருது. ஸோ அந்தளவுக்கு ஊரில் இருக்கிற மொத்த கட்ட வார்த்தையும் அதுக்குள்ளே இருந்திருக்கு அந்த படத்துக்குள்ளே. ஸோ அதெல்லாம் ஒரு 60-70 கட்டு கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அப்படி ஒரு பெண் படத்தில் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அது என்ன மாதிரி படம்? ஒருவேளை இந்த சமூகத்திற்கு சொல்லியே ஆக வேண்டிய கருத்து அதுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். பார்த்த பிறகு அதை அது என்னங்கிறத அப்புறம் பேசணும். இப்போ இந்த படத்தை தொடர்ந்து இவருக்கு வெற்றிமாறன், இயக்குனர் வெற்றிமாறன் அப்படின்றத தாண்டி தயாரிப்பாளர் வெற்றிமாறனாக மாறி உருவெடுத்து வந்துக்கிட்டு இருக்காரு. பட் இடையிலே இவருடைய பட தயாரிப்பு நிறுவனத்தை நான் இத்தோட நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அங்கே என்ன மாதிரியான சூழல் அங்கே நடந்தது? இவருக்கு ஏற்பட்ட தேவையில்லாத ஒரு இடைஞ்சல் யாரும் கொடுத்தாங்களா, இல்லை இவர் மனதை பாதிக்கும்படியாக ஒரு நிகழ்வு நடந்துருச்சா? இல்லைங்க, 2 படம் அவர் தயாரித்தார். ஒன்று இந்த பேட் கேர்ள், இன்னொன்று மனுஷின்னு ஒரு படம். அந்த படமும் சென்சாரில் சிக்கிக்கிட்டு ரிலீஸே பண்ண முடியாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கோர்ட்டுக்கு போய் வழக்கு தொடர்ந்து தான் அந்த படம் கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகுங்கிற சூழ்நிலைக்கு இப்போதைக்கு வந்திருக்கு. அதுலேயும் நிறைய ஏகப்பட்ட காட்சிகளை கட் பண்ணியிருக்காங்க, ஏகப்பட்ட வசனங்களை மியூட் பண்ணியிருக்காங்க. கோபி நயினார் எடுத்த படம். ஸோ அதாவது ஒரு திரைப்படம் எடுக்கும் பொழுதே இதெல்லாம் சென்சாரில் விட மாட்டாங்கங்கிறது அவங்களுக்கே தெரியும். அப்போ அதை தாண்டி ஏன் அந்த காட்சிகளை வைக்கிறாங்கன்னு நமக்கு புரியல. இப்போ இவர் அந்த படத்திற்காக இன்வெஸ்ட் பண்ணது, இப்போ படம் முடங்கும் பொழுது இவர் வட்டி கட்ட வேண்டியதாக இருக்குது, முறையாக பிஸ்னஸ் ஆக மாட்டேங்குது. இப்படிலாம் ஒரு சூழ்நிலை வரும்போது தான் அவர் ஃபீல் ஆகுறாரு. ஐயோ நம்ம போய் தேவையில்லாத ஒரு வேலையை செஞ்சிட்டோமே, இனிமேல் நம்ம அதை செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த நேரத்தில் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர் சில கேள்விகளை கேட்குறாரு. எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் தானு சார்ட்ட ஒரு அட்வான்ஸ் வாங்கினீங்கல்ல, வாடிவாசல்னு ஒரு படம் பண்ணுறேன்னு வாங்கினீங்கல்ல, உங்களுக்கும் சூர்யாவுக்கும் இருக்கிற தனிப்பட்ட விரோதத்தின் காரணமாக அந்த படத்தை 3 வருஷமாக பண்ணாமல் இழுக்கும் பொழுது ஒரு தயாரிப்பாளர் அதில் இத்தனை கோடிகளை போட்டுட்டு அவர் எவ்வளோ மன வலியோடு உட்காந்துருப்பார். அப்போ உங்கள் நிறுவனத்தை மூடிட்டீங்கிறத ஒரு வலியோடு அறிவிக்கும் பொழுது என்னால் இன்னொரு தயாரிப்பாளர் இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு நீங்கள் நினைக்கணும்ல. அப்போ நீங்கள் அங்கே சரியாக இருந்தால் தானே உங்கள் நிறுவனம் சரியாக இருக்க முடியும். அப்போ இவ்வளவு கேள்விகளையும் பார்க்குறவங்களையும் எழுப்புகிறாங்க. அப்போ தனக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னிங்கிறது வெற்றிமாறன் விஷயத்தில் கண்கூட நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதனால் அவர் தயாரித்த படமாக இருந்தாலும் சரி, அவர் இன்னொரு தயாரிப்பாளருக்கு இயக்குகிற படமாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்தையும் ஒன்றா பார்க்கும் பொழுது தான் உங்களுடைய குரவத்தே சரியாக இருக்கும். அப்படி இல்லையே அவர். அப்போ இவருடைய படங்கள் பட வரிசையில் இவர் அடுத்த தயாரிப்பாளருக்கு செய்து கொடுக்குற படம், அந்த தயாரிப்பாளர்களுக்கு அதாவது இதுவரை வெற்றி அடைஞ்ச படங்கள் எல்லாமே பல வருமானங்களை கொடுத்துருக்கு. அதற்கப்புறம் இவருக்கு அந்த வருமானங்கள் கிடைக்கலன்ற ஒரு ஆதங்கம் கூட இருந்திருக்கலாம். இனிமேல் என்னத்த ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருந்திருக்குமோன்ற ஒரு இல்லைங்க, வருமானம் இல்லைங்கிறத தாண்டி நீங்கள் ஒருத்தர்கிட்ட கமிட் ஆகுறீங்க. இப்போ விடுதலை படத்தையே எடுத்துங்களேன், 4 கோடி ரூபாய்க்கு அந்த படத்தை முடிச்சு தரேன்னு தான் அவர் உள்ளே போனார். அது 40 கோடிக்கு மேலே பட்ஜெட்டாக மாறிச்சு. அவர் தயாரிப்பாளர் வளமான ஆள், அவர் ஏற்கனவே நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காருங்க. அதனால் அவரால் தாங்க முடிஞ்சுது. ஒரு தாங்க முடியாத ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் இப்போ இதே வெற்றிமாறன் தயாரிக்கிற படமாக இருக்கட்டும், இப்போ வெற்றிமாறன்ட்ட இந்த பேட் கேர்ள் படம் பண்ண வருஷம் வராங்க. இவங்க ஒரு பட்ஜெட்டை சொல்கிறாங்க, சார் 6 கோடியில் இந்த படத்தை முடிச்சு தரேன்னு. 60 கோடிக்கு இழுத்தா பொறுத்து போகிற அவர். அப்போ இதே தானே மற்றவங்களுக்கும். அப்போ இது போன்ற தண்டனைகளை இயற்கை கொடுக்கும், வேறு வழி இல்லை. ஓகே. ஸோ கர்மா இஸ் பூமரங்குன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. பட் இப்போ இவரும் சிம்பு அவர்களும் இணைந்து ஒரு படத்தை பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படத்தோடைய அப்டேட் என்ன மாதிரி இருக்கும்? இதோடைய தயாரிப்பு நிறுவனங்களோ இல்லை வேறு ஏதாவது அறிவிச்சிட்டாங்களா? இல்லை, மறுபடியும் தானு சாருக்கு தான் அந்த படத்தை பண்ணுறாங்க. நடுவில் வேற ஒரு தயாரிப்பாளருக்கு பண்ணலான்லாம் முடிவு எடுத்தாங்க. அப்புறம் இல்லை தானு சாருக்கே பண்ணிடலான்னு சொல்லிட்டு இதில் பட்ஜெட் தான் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வெற்றிமாறன், சிம்பு இவங்க 2 பேரும் இணைந்தால் எவ்வளோ பட்ஜெட் இந்த படம் எடுக்கலாங்கிற ஒரு கணக்கு இருக்குது. இப்போ அவங்கள வச்சு பாகுபலி எடுக்க முடியாது. நீங்கள் அவங்கள வச்சு அவங்க பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் எடுக்க முடியும், அவ்வளோதானே. அப்போ வெற்றிமாறன் ஒரு கதையை சொல்லும்போது அவர்
ஒரு 20 கோடி 30 கோடியில் ஒரு படத்தை சொன்னார்னு வைங்களேன், எப்படி முடியும்? அப்போ சிம்புவுக்கு ஒரு சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்குது, வெற்றிமாறனுக்கு ஒரு சம்பளம், தயாரிப்பு செலவு, இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அது ஓரளவுக்கு ஒத்து வரணும், அந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கணும். அதை தாண்டி போகும்போது அவர் திடுக்குன்னு ஆகுறாரு, ஐயோ இதை எடுக்கிறதா வேணாமான்ட்டு. ஸோ இப்போ மறுபடியும் உட்காந்து பேசி 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 இப்போ கடைசியாக ரைட்டு பட்ஜெட்லாம் குறைச்சி அவருக்காக ஒரு படம் பண்ணிவிடுவோம்னு முடிவு எடுத்துட்டாங்க. விரைவில் ஷூட்டிங் போகிறாங்க. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து இந்த தயாரிப்பாளர்கள் இப்போ நம்ம சங்கத்து சார்ந்தோ இன்னும் சிலர் ஒரு பொதுவான ஒரு செய்தி கூட இடையில கொஞ்சம் படித்தது மாதிரி இருந்தது. சில இடங்களில் ஜாகுவார் தங்கம் அவர்கள் கூட இந்த பதிலை சொல்லியிருந்தார் பத்திரிகையாளர் சந்திப்பில். அதாவது சங்கம், ஏன்னா புதுசு புதுசாக ஏதோ சில பேர் சங்கம் ஆரம்பிக்கிறாங்க, அந்த சங்கத்தை சார்ந்து சில பேருக்கு வந்து அங்கங்கே வந்து தொகையை வந்து வருமானத்துக்கு ஈட்டிக்கிறாங்க, அதாவது வந்து ஒரு சந்தா மாதிரி காசு வாங்கிக்கிறாங்க, பட் இதை வந்து நம்ப வேணாம் அப்படின்னு சொல்லி இடையில ஒரு ப்ரெஸ் மீட்லாம் சொல்லியிருந்தாரு. இதை பற்றி உங்களோட கருத்து சார்? இல்லை, அதை பற்றிலாம் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. தினம் ஒரு சங்கம் முளைக்குது, ஏற்கனவே இருந்தவங்க புதுசாக வர்றவங்கள்ட்ட சண்டை போடுறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். அது ரொம்ப அது பேசினோம்னா அது ரொம்ப அன்வான்ட் திங்ஸாக போகும், அது வேண்டாம். ஓகே சார், இப்போது வந்து லோகேஷ் கனகராஜோட ப்ராடக்ட் வருவோம். இப்போது சமீபத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த கூலி பற்றி நம்ம பேச வேண்டாம். சமீபத்தில் அவர் கொடுத்த பேட்டிகள் கூட பார்த்தீங்கன்னா மலுப்பலான பதிலாகவே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கைதி 2 பற்றி சில ஆன்சர் கேட்கும்போது கூட அவர் சொல்லலை. இப்போ வந்து அந்த அனிருத்துக்கு பதிலாக சாம்சியஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு லோகேஷ் கனகராஜ். நான் அனிருத்தோடு தான் சேர்ந்து பயணம் பண்ணுவேன், என்னுடைய எல்லா படங்கள்லேயும் அனிருத் இருப்பார் அப்படிங்கிறத ஒரு ஓப்பனாகவே அறிவிச்சிட்டார் அவர். அது அனிருத் இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிட்டார். அனிருத்தும் லோகேஷை ரொம்ப ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல அவர் வச்சுருக்கிறார். நானே ஃபீல்ட் அவுட் ஆனாலும் லோகேஷ் இருப்பார் அப்படிங்கிற அளவுக்கு அனிருத் பேசுகிறாரு. ஸோ அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நெருங்கிய நட்பு இருக்கும் பொழுது சாம்சி அதுக்குள்ள அதுக்குள்ளே கொண்டு வருவார்னு எனக்கு தெரியல, அது ஒரு யோசனையாக இருக்குது. பட் கைதி 2வே ஏகப்பட்ட இழுபறியில் இருக்குது. இப்போ எப்போ இந்த படத்தை பண்ண போகிறாரு, நடுவில் ஏதோ ரஜினி கமல் படம்னு பேசுனாங்க, அது நடக்குமா? இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் கைதி 2க்கு ஒரு கேட்குற பட்ஜெட்டை கொடுப்பாங்களா? இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது. கூலியினுடைய கலெக்ஷனை பொறுத்து தான் லோகேஷுடைய மரியாதை இங்கே தீர்மானிக்கப்படுது. அப்படி பார்க்கும்பொழுது அது ஒரு பெரிய வெற்றி படமாக இல்லை. லோகேஷும் வந்து ஒரு பெரிய பிரமாதமான படத்தை எடுத்து கொடுத்துட்டாருங்கிற விமர்சனங்கள் எங்கேயுமே இல்லை. அப்படி இருக்கும்போது கைதிக்கு அவர் ஒரு பட்ஜெட் கொடுத்தாருன்னா அதை அப்படியே அப்ரூவ் பண்ணுற இடத்துல தயாரிப்பாளர் இருக்க மாட்டார். இது ஏன் அது ஏன்னு கேட்பார், இதை குறைங்கம்பார், உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் தர முடியாதும்பார். அது ஒரு சிக்கலான ஒரு ஏரியாவில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படமே திட்டமிட்டபடி வருமா அல்லது வராமல் போகுமான்னே தெரில நமக்கு. ஓகே டூரிஸ்ட் ஃபேமிலியோடைய இயக்குனர் அவர் வந்து ஹீரோவாக போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தோம். ஹீரோவும் ஆகிட்டார். அறிமுக இயக்குனர் மதன் இவருடைய இயக்கத்தில் தான் பண்ண போகிறாங்க. இது ஒரு பெரிய நிறுவனம் தான் வந்து இதை இயக்க போகிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ரஜினிகாந்த். ஸோ இந்த படத்தை பற்றி ஒரு அப்டேட்டு. இது இவங்க இப்போ எம்ஆர்பி ப்ரொடக்ஷன் மூலமாக வருது. இதை பற்றி உங்களோட தெரியும்?